வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. உங்க வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. அது நேரத்தில் இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தாழ்வு பகுதியும் தொடர்ந்து நீடிப்பதனால ஏற்படக்கூடிய குறைந்த கீழ் திசை காற்று காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் சில பகுதிகளிலையும் தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தென்காசி, மாஞ்சோலை ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் பதிவாகும். வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான டெல்டா மற்றும் தென் தமிழகம் மேற்கு மாவட்டங்களில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதை நம்ம முன்கூட்டியே வானிலை சொல்லியிருக்கிறோம். அது தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, குமரி, தென்காசி, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டமாகட்டும், கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகளாகட்டும், உதகை ஆகிய பகுதிகளிடையும் மிதமானது முதல் கனமழை வரக்கூடிய நாட்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் விரிவான நேரலை இன்று மாலை அல்லது இரவு வெளியிடப்படும். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.